Hello all, welcome to ECA Lectures. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PSW register of 8051 microcontroller. Yes, so PSW அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் அதோடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்டுமே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-bit ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர். பிட் அல்லது பைட் அட்ரஸபிள்னு சொல்லுவாங்க. பிட் அட்ரஸபிள் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்டுமே தனித்தனியாக நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து CY அப்படிங்கிறது கேரி ஃப்ளாக், AC அப்படிங்கிறது ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், நெக்ஸ்ட்டு OVங்கிறது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், Pங்கிறது பேரிட்டி ஃப்ளாக். இந்த நாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் ஃப்ளாக்ஸ், அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த F0 அப்படிங்கிறது ஒரு யூசர் ஃப்ளாக், அதாவது யூசர் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒன்று செட் ஆகணும், ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ யூசருக்கான ஃப்ளாக் இது. ஸோ இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃப்ளாக்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாக் வந்து ஃபியூச்சருக்காக இந்த பிட்டை வந்துட்டு ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு RS1 RS0 இது ரெண்டுமே என்னென்னா ரிஜிஸ்டர் பேங்க் செலக்டர் பிட், அதாவது இன்டர்னல் மெமரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் பேங்க் எதில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ரெண்டு பிட் தான். ஃபஸ்ட்டு கேரி ஃப்ளாக்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த CY கேரி ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னா, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் எய்தர் ஒரு கேரி வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். செட்டுனா என்னது, 1ஆக மாறும். அதே வந்துட்டு ஒரு கேரி வரல, எதுவுமே கேரி நடக்கலை அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து செட் 1 அல்லது செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இது வந்து 0 அல்லது ரீசெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அடிஷன் அப்போ கேரி ஃப்ளாகவும் சப்ராக்ஷன் அப்போ பாரோ ஃப்ளாகவும் வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிலரி கேரி ஃப்ளாக். ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் நமக்கு மொத்தம் வந்து 8 பிட் டேட்டா தான் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். ஸோ அதில் பார்க்குறப்போ 0 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த 4th பிட்லேருந்து இங்கே ஒரு கேரி ஜென்ரேட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைனா அதர்வைஸ் இது ரீசெட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். 6th பிட்டில் இல்லைனா லாஸ்ட் பிட் இந்த 7th பிட்டில் இருந்து ஒரு கேரி வந்து ஜென்ரேட் ஆகி வந்துச்சுன்னா அப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து செட் ஆகும். அதர்வைஸ் இட் வில் பி ரீசெட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃப்ளாக் என்னென்னா பேரிட்டி ஃப்ளாக். ஸோ பேரிட்டி ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னா, அந்த இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ், அதாவது 1 வந்து ஒற்றைப்படையில் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து பேரிட்டி ஃப்ளாக் வந்து 1ன்னு இருக்கும். இஃப் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருந்ததுன்னா பேரிட்டி ஃப்ளாக் வந்து 0ன்னு ரீசெட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த 4 கண்டிஷன் ஃப்ளாக்: கேரி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக். ஸோ RS0 RS1 அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பேங்க் செலக்டர் பிட். ஸோ மொத்தம் 4 ரிஜிஸ்டர் பேங்க் இருக்குது. ஸோ இந்த 2 பிட்டு என்ன காம்பினேஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பிட்டுமே 0 0 இருந்துச்சுன்னா பேங்க் 0 வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ரிஜிஸ்டர் பேங்க்ஸோட அட்ரஸை. ஸோ அந்த ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணிக்காது ஹெக்ஸாடெசிமலில் எப்படி இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த 2 8 பிட்டு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். 0 + 1 1, 1 + 1 0, கேரி வரும் 1. ஸோ 1 1 + 1 0, இங்கே வந்து இந்த 1 போகுது. அகெயின் 1 + 1 0, கேரி 1 வரும், 1 இங்கே வரும், 1 இங்கே வரும், 0 1 வந்து இல்லை வருது. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ பேரிட்டி ஃப்ளாக் வந்து எப்போ 1ன்னு வரும், ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்துட்டு பேரிட்டி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் ரிசல்ட்டில் வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 1 தான் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் என்னது, பேரிட்டி ஃப்ளாக் வந்து 0ன்னு இருக்கும். வந்துட்டு ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் AC. ஆக்சிலரி கேரி ஃப்ளாக்னா என்ன, இந்த பிட்டிலேருந்து இங்கே வந்து கேரி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கேருந்து கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போனா என்னது, ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து 1. லாஸ்ட் பிட்லேருந்து கேரி வந்து வெளில வருது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ கேரி ஃப்ளாக் வந்து இப்போ 1ன்னு செட் ஆகும். ஸோ இப்போ ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா இந்த பிட்லேயோ இல்லை இந்த பிட்லேயோ கேரி ஜென்ரேட் ஆகிருந்தால் தான் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து செட் ஆகும். இந்த 2 பிட்லேயுமே கேரி வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து 0. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு ECA Lectures சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.